नमस्ते बच्चों, सबको राम राम नमस्कार। ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரவீன் உத்ராத்லேருந்து த்ரிப்தகா அதாவது பேப்பர் 3ல குலாப் ராயோட த்ரிப்தகா அதிலேருந்து ஒரு அதாவது எஸ்ஸே தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா ராஜ்பாஷா கா ஸ்வரூப், அதாவது ராஜ்பாஷான்னா என்னது, அது ராஷ்டிர பாஷா அப்படின்னா நேஷ்னல் லாங்குவேஜ், ராஜ்பாஷா அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், பாஷா கா ஸ்வரூப் அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜோட ஃபார்ம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனோட ரூப்ரேகா ஃபஸ்ட்டு, அதாவது ரூப்ரேகான்றது குறிப்பு சட்டம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து குறிப்பு சட்டம் வந்து அவுட்லைனுக்கு என்னென்ன சப்டைட்டில் கொடுக்கலான்னா பூமிகா, ராஜ்பாஷாக்கா, விதேயக், அதாவது அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் பில், ராஜ்பாஷா விதேயக், அதுக்கடுத்து ராஜ்பாஷாக்கா ஸ்வரூப்பு, அதுக்கப்புறம் ஜன் சாதாரண ரூப்பு, ராஜ்பாஷா ராஜ்காஜ் தத்தா சிக்ஷா ரூப், அதுக்கடுத்தது பரிபாஷிக்கு சப்தாவளி உபசம்ஹார். இது இப்போது சப்டைட்டில் பண்ணிவிட்டு முடிவுரை உபசம்ஹார் கொடுத்துட்றோம். ஓகே, ஃபஸ்ட்டு பூமிகா பார்த்தோம்னா, அதாவது காந்திஜி கா கத்தன் ஹை. காந்திஜி என்ன சொன்னார்னா, தேஷ் பாஷா கே பின் தேஷ் குங்கா ஹை. அதாவது தேஷ் பாஷா கா பின் தேஷ் குங்கா ஹைனா, ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு இப்போ வந்து நம்ம வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா இல்லை தமிழ்நாடு, அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் சேர்ந்துருக்கு இல்லையா. அப்போது ராஜ்பாஷான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ராஜ்பாஷா அதே சமயத்தில் இது ராஷ்டிர பாஷா. ஏன்னா காந்திஜி கா கதன் ஏ ஹை, தேஷ் பாஷா கே பினா தேஷ் குங்கா ஹை. அதாவது ஒரு தேசத்துக்கான ஒரு பொது மொழி இல்லைன்னா அந்த தேசம் வந்து ஒரு ஊமை தேசம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். குங்கானா ஊமை, அது ஒரு ஊமை மாதிரி ஆகிடும். அப்போ பாரத் வந்து விபின்ன பிராந்த தத்தா பாஷாவுக்கா தேஷ. இந்தியா வந்து அதாவது என்ன சொல்கிறது, நிறைய விபின்ன பிராந்தம் தத்தா பாஷாவுங்க தேஷ் அப்படின்னா நிறைய இது இருக்குது, பிளேசஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜ் இருக்குது இந்தியாவில். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஃபிர் பி ஹிந்தி கா பிரத்யேக் வந்து தேஷ்பர் வியாப்த் ஹை. அதாவது ஹிந்தி வந்து தேஷ்பர் வியாப்த் ஹைனா வேர்ல்டு இந்தியா வைடு ஃபுல்லாக ஹிந்தி இருக்குது. ஃபிர் பி ஜோ ஹை அப்படின்னா இருந்தாலும் கூட ஹிந்தி பாஷா வந்து உபயோகம் வந்து தேஷ்பர் में व्याप्त है. அப்போ देश के अधिक लोग इस भाषा में बोलते हैं और या तो समझते हैं. நிறைய பேர் இந்த லாங்குவேஜில் ஒன்று பேசுகிறாங்க, இல்லை இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. इसलिए इस भाषा को राष्ट्र भाषा का स्थान मिला है. அதனால தான் இந்த மொழிக்கு வந்து ஒரு ராஷ்டிர பாஷா, அதாவது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ்ன்ற ஒரு ஸ்தான், ஒரு இடம் வந்து கிடச்சிருக்கு. एक स्थान कहाँ तक उपयुक्त है इस पर लेख में विचार किया गया है. அதாவது இது வந்து எந்த அளவுக்கு சூட்டபிள், அதாவது நம்ம வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு ஹிந்தியை சொல்கிற அளவுக்கு அது சூட்டபிளா அப்படின்றது தான் இந்த எஸ்ஏல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ராஜ்பாஷா கா வித்யேக், அதாவது ஆஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றதோட பில். அதாவது अंग्रेजों के शासन काल में अंग्रेजी हमारी राजभाषा थी. அதாவது இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்டா அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தது, ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக இருந்தது. அங்கிரேஜி ஹமாரி ராஜ்பாஷா, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்தது. உஸ்கா பிரயோக் வந்து சிமித் லோ கர்த்தே தே. அதை வந்து எல்லோரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா அப்படின்னா கிடையாது, அது ஒரு லிமிட்டட் பீப்புள் மட்டும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஜாதி கே பாத் ஹிந்தி கோ ராஜ்பாஷா கா ஸ்தான் தியா கயா. அப்போ இண்டிபெண்ட்டுக்கு அப்புறம் ஹிந்திக்கு வந்து ராஜ்பாஷா, அதாவது நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற ஸ்தான் வந்து கொடுத்தோம். अदावद हिंदी प्रवेश के लोगों की इच्छा के अनुसार यह विद्या बनाया गया है. அதாவது ஹிந்தி பிரவேஷ் அப்படின்னா என்னது, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதில் இருந்த மக்கள், அதில் லோகோங்கி இச்சாக்கே அனுசார்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு விரும்பின மாதிரி யக் விதேயக் பனாயா கயா ஹை, இந்த பில் பண்ணியிருக்காங்க. जब तक वे चाहे तब तक अपना या केंद्र के साथ का संपर्क अंग्रेजी में करते रहेंगे. जब तक वो चाहेன்னா எப்போ வரையும் அவங்க விரும்புகிறாங்களோ அது வரைக்கும் அப்னா யா கேந்திர கே சாத், அதாவது தங்களுக்குள்ளேயே பேசணுன்னாலும் சரி, அல்லது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நான் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணனாலும் சரி, वो जो है संपर्क अंग्रेजी में कर रहे, அதாவது करते रहेंगे. அதாவது இங்கிலீஷ்லேயே வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கரஸ்பாண்டன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போது அங்கிரேஜி விதேசி பாஷா, அதாவது இங்கிலீஷ்ன்றது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், इसलिए वह कभी राष्ट्र भाषा नहीं बन सकती. அதாவது நம்மளோட இந்தியாவோட லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு விதேசி பாஷா. ஸோ அது நம்மளோட நேஷ்னல் லாங்குவேஜாக எந்த காலத்துலேயும் அது ஆக முடியாது. அப்போ ஹிந்தி வந்து தேஷ் கி பாஷா,
हिंदी அப்படின்றது வந்து இந்தியாவோட லாங்குவேஜ். ஸோ உஸ்கா கிசி பிராந்திய பாஷாவோं के साथ வந்து கோட் भी नहीं है. அதாவது அதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த ஒரு பிராந்திய பாஷா வந்து அதுக்கு ஈக்குவல் கிடையாது. அதுக்கு வந்து ஈக்குவல்னால் காம்படேட்டிவாக இல்லை. ஏன்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை பேசலை. ஸோ ஹிந்திக்கு வேறு அதாவது அது என்னது சொல்கிறது அன்காம்படென்ட், அதாவது அதுக்கு வந்து பராபர் கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜெலாம் பேசலை. மற்ற பிராந்திய லாங்குவேஜ் யாரும் பேசலை. பிராந்திய லாங்குவேஜ் ரொம்ப கம்மியான, ஹிந்தி வந்து ரொம்ப அதிகமான பீப்புள் பேசுகிறாங்க. அதே மாதிரி தீர்த்த யாத்ரா व्यापार और व्यवहार के कारण इस भाषा का प्रयोग வந்து देश भर में सरलता से हो रहा है. அதாவது இப்போ தீர்த்த யாத்திரைலாம் இருக்குது, பில்கிரிமேஜ்லாம் போகிறாங்க, ஆல் ஓவர் இந்தியா போகிறாங்க. அதே மாதிரி வியாபார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, விவகாரம் பண்ணுறாங்க, நிறைய கம்யூனிகேட் பண்ணுறாங்க கூட. அப்படி பண்ணும்பொழுது காரன் இஸ் பாஷா கா பிரயோக் வந்து தேஷ் பர் சரல்தா சே हो रहा है. அப்போ இந்த லாங்குவேஜை வச்சு தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிறோம். ஸோ இசிலியே ஹிந்தி கோ ராஜ்பாஷா கா ஸ்தான் தியா கயா है. இதனால தான் ஹிந்திக்கு வந்து ராஜ்பாஷா, நேஷ்னல் அதாவது லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஸ்தான், அந்த ஒரு இடம் கிடச்சிருக்கு. அப்போ ராஜ்பாஷா கா ஸ்வரூப், இப்போ நம்ம பார்த்தது வந்து என்ன சொல்கிறது, ராஜ்பாஷா கா விதியை பார்த்தோம்னா, இப்போ வந்து ராஜ்பாஷா கா ஸ்வரூப், அதாவது அதோட ஃபார்ம், அஃபிஷியல் லாங்குவேஜோட ஃபார்ம். அதாவது ராஜ்பாஷா இது வந்து அதாவது அதாவது நம்பர் கொடுத்துருங்க. இது வந்து நியூமெரிக்கல் ஆர்டரில் இப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்து எழுதுங்க. अदाद फर्स्ट नंबर 1 வந்து आज भाषा अदाद राजभाषा बनने के लिए देश की अधिक लोग उस भाषा को बोलना चाहिए. अदाद और लैंग्वेज வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆகணும்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆகணும்னா அந்த லாங்குவேஜில் வந்து அதிகபட்சமான மக்கள், மேக்ஸிமம் பீப்புள் வந்து அந்த மொழியை பேசணும். या तो समझना चाहिए அல்லது அதை புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜாக இருக்கணும். उसमें देश के अन्य भाषाओं के साथ पारिवारिक संबंध होना चाहिए. அதாவது மற்ற லாங்குவேஜோட, இந்தியன் லாங்குவேஜோட அதனோட அதாவது அந்த மொழிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கணும். उस भाषा में विकास और विस्तार के लिए स्थान होना चाहिए. அதாவது அந்த பாஷை வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, விஸ்தார்னா இன்னும் நல்ல வைடு ப்ரொபகேட் ஆகிற மாதிரி அந்த லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாகவும், அதில் நல்ல அந்த டெர்மினாலஜிலாம் சொல் களஞ்சியம் நிறைய இருக்கணும். அதே சமயத்தில் அது வந்து இன்னும் டெவலப் ஆகிற மாதிரி அந்த லாங்குவேஜ் இருக்கணும். அந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா, ராஜ்பாஷா கா சரல் ஹோனா அத்தியந்த் அவசியக் ஹை. அதாவது அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். முதல்ல அது வந்து அத்தியந்த் அவசியம்னா வெரி இம்பார்ட்டண்ட். அது அதாவது எல்லோரும் ஈஸியாக அதை கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அத்தியந்த் அவசியக் என்னென்னா சரல், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அது. அதுக்கடுத்து ராஜ்பாஷா மே शिक्षा, राजनीति, धार्मिक तथा सामाजिक व्यवहार करने के लिए क्षमता होनी चाहिए. அப்போ அந்த லாங்குவேஜில் வந்து அது இப்போ நிறைய லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜில் வந்து க்ஷமதா கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது, அதில் வேறு எந்த எபிலிட்டி கிடையாது. அப்படி எபிலிட்டி இல்லாத லாங்குவேஜாக இருக்கக்கூடாது. அதில் வந்து பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் அண்டு சொசைட்டி இதில் வந்து விவகாரம் பண்ணுறது, இதில் வந்து எந்த விதமான கரஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் இருக்கணும். ரொம்ப அந்த லாங்குவேஜ் வந்து நிறைய வேர்ட் இருக்கிற லாங்குவேஜாக, வேர்ட் பவர் இருக்கிற நல்ல லாங்குவேஜாக இருக்கணும். அதே சமயத்தில் நிறைய க்ஷமதா இருக்கணும், நிறைய கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தபிள் லாங்குவேஜாக இருக்கணும். அதுக்கப்புறம் ராஜ்பாஷா தேஷ்கி வந்து சभ्यता और संस्कृति का प्रस्तुत करे. அதாவது ராஜ்பாஷா வந்து அந்த ராஜ்பாஷா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்மளோட சभ्यता அண்ட் சன்ஸ்கிருதி, அதாவது நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் சொல்கிறோம்ல, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த லாங்குவேஜ். இப்படிலாம் இருந்தால் தான் வந்து அதனோட ஸ்வரூப் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்தது ஜன்சாதாரண் குரூப்னா இந்த என்ன சொல்கிறது, மாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, மாசஸ், அதாவது பாப்புலேஷன், பப்ளிக், அதனோட பப்ளிக் மாஸ் அதிகபட்சமான பொதுமக்கள் வந்து பேசுகிற லாங்குவேஜாக இருக்கணும். அதாவது பாஷா கா ஜன்சாதாரண ரூப் மே பிரயோக் करने के लिए उसका रूप வந்து सरल होना चाहिए. அதாவது என்ன சொல்கிறது, வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் இருக்குல்ல, அதை மாஸ்ன்னு சொல்கிறாங்க, MASSES மாசஸ். அந்த மாசஸ் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கணும், சிம்பிள் இருக்கணும். ஹர் காரியமே உஸ் பாஷா கா பிரயோக் ஹோத்தா ரहे. எல்லா விஷயத்துலையும் அந்த அதாவது வேலையிலையும் அந்த லாங்குவேஜ் வந்து பிரயோக் ஹோத்தா ரஹேன்னா யூஸ் ஆகிட்டே இருக்கணும். तो वो सरल बन जाएगी. அது அதே மாதிரி யூஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாகிடும், அந்த லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். उसके लिए வந்து तत्सम शब्द की अपेक्षा तद्भव शब्दों का प्रयोग अधिक करना चाहिए.
அதுக்கு என்ன பண்ணணும்னா தத்சம் சப்துன்னு இருக்குல்ல, தத்சம் சப்துன்னா என்னது, டைரக்ட் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவாங்க. டைரெக்டாக சான்ஸ்கிரிட்லேருந்து வந்த வேர்ட்ஸ்லாம் வந்து தத்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தத்பவ் அப்படின்றது வந்துன்னு, அதாவது டெரிவேட்டட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட், அதாவது சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது, அது டைரெக்டாக வந்தது. இது வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து ஆகிட்டது மாடிஃபை ஆகிட்டு கன்வெர்ட் ஆனது. அது வந்து तद्भवன்னு சொல்லுவாங்க. அது तत्सम இருக்கணும். அப்போது तत्सव शब्दों की अपेक्षा तद्भव शब्द का प्रयोग வந்து अधिक करना चाहिए. அதாவது டெரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணணும். डायरेक्ट संस्कृत वर्ड कम्मियाக யூஸ் பண்ணணும். அப்போது அந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகும். फिर भी अंतर प्रांतीय व्यवहार के लिए सरल और प्रचलित तत्सम शब्द का प्रयोग करना चाहिए. அப்போது अंतर प्रांतीय व्यवहारना என்னது, இன்டர்னல் ஸ்டேட்ஸில் இன்டர் ஸ்டேட்ஸ் இது கரஸ்பாண்டன்ஸ் எதாவது செய்யணும்னாலோ இல்லை கம்யூனிகேட் பண்ணணும்னாலோ அதில் வந்து சரல் அவர் பிரச்சலித் ரொம்ப ஈஸியாக இருக்கிற ரொம்ப பாப்புலராக இருக்கிற தத்சம் வேர்டெலாம் இருக்குல்ல, தத்சம்னா அதாவது சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், பட் அது நம்ம ரெகுலராக நம்ம லாங்குவேஜில் பேசிகிட்டே இருப்போம். அந்த வேர்ட்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கணும். அந்த வேர்டை வந்து அப்படியே எடுத்துக்கணும். இதில் அந்த ஜன்சாதாரண ரூப்புன்றோம்ல, அதே ரூபத்தில் நம்ம எடுத்துக்கணும். அந்த லாங்குவேஜ் வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லோரும் ஈஸியாக அந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம். அப்போது सभी प्रांतों के लोग வந்து ऐसी हिंदी को आसानी से समझेंगे. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தப் தேஷ் கே சபி பிராந்தோं के लोग வந்து ஐசே ஹிந்தி கோ ஆசானி से समझेंगे. அதாவது எல்லா பிராந்தியத்தில் இருக்கிற மக்களும் அந்த மாதிரி ஒரு ஹிந்தியை வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இஸ் திஷா மே உருது கே அதிக் சப்து ஹிந்தி மே குல் மில் கயே. அதாவது இந்த திசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய உருது வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் குல் மில் கயேன்னா ஹிந்தியில் கலந்து போச்சு, ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே. அதே மாதிரி அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. प्रचलित तब देश के सभी प्रांतों के ऐसे हिंदी को आसानी, अर्थात इस दिशा में उर्दू के अनेक शब्द हिंदी में गुल मिल गए हैं. जैसा அதெல்லாம் என்னென்ன வேர்டு, அதாவது உருதுலேருந்து ஹிந்தியில் வந்து சேர்ந்து கலந்துட்ட வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜார், சஷ்மா, பாஜார்னா கடை வீதி, சஷ்மானா கண்ணாடி, ஷீஷா அப்படின்னா அதுவும் கண்ணாடி தான். சஷ்மான்றது கண்ணாடி ஸ்பெக்டகள், ஷீஷான்றது கண்ணாடி, அதான் மிரர். அதுக்கடுத்தது தமாஷா, விளையாட்டு காமிக்கிறது. ஜமீன் நம்ம இது தர ரோடு அப்படின்னு சொல்கிறோம்ல, தர அது. ஜக அதாவது ஒரு இடத்த சொல்கிறது, இடத்த குறிக்கிறது. ஆதி அப்படின்னா இதெல்லாம் எக்ஸட்ரா. இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக உருதுலேருந்து ஹிந்தியில் கன்வெர்ட் ஆயிடுச்சு அந்த வேர்ட்ஸ்லாம். அதே மாதிரி அங்க்ரோஜும் கோ குஷ் சப்து பி ஐசே மில்கே. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நிறைய சேர்ந்துருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து பரந்து ஹமே அங்கிரேஜி சப்தோங்கோ ஜான் பூஜ்கர் அதாவது லாதனா நெய் சாயி. அதாவது அது இயல்பாக வந்துடுச்சுன்னா ஓகே, ஜான் பூஜ்கர் லாதனா நெய் சாயின்னா வேணும்னு அதை எடுத்து வந்து திணிக்கக்கூடாது. இப்போ வந்து அதாவது அந்த ஆக்சுவலாக தீப்பெட்டி இருக்குல்ல, மேட்ச் பாக்ஸ்ன்றது தமிழ்லேயே கூட மேட்ச் பாக்ஸை தீப்பெட்டி யாரும் சொல்கிறதில்ல, மேட்ச் பாக்ஸ் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஹிந்திலையும் பார்த்திங்கன்னா மேட்சஸ் அப்படின்வாங்க. அந்த மேட்ச் பாக்ஸை வந்து மேட்சஸ், அந்த மேட்சஸ் வேர்டு அதாவது நமக்கு வந்து அது ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, சரளமாக வந்து சேர்ந்த மாதிரி இருக்கணும். அதாவது जान पूछ के लादना नहीं चाहिए. அதுக்கடுத்தது बल्कि प्रांतीय भाषाओं के அந்த प्रचलित शब्दों को लेना चाहिए. அதாவது பிராந்திய பாஷாவில் வந்து நிறைய பாப்புலர் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது தமிழ்லையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மொழியிலையாக இருந்தாலும் சரி, அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப சரளத்தாசே ரொம்ப பாப்புலராக ஈஸியாக ப்ரொபகேட் ஆகும் அந்த லாங்குவேஜ். அதுக்கடுத்தது तब राजभाषा का स्वरूप अपने आप विकसित होगा. புரியுதா? அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த விகசித்னா டெவலப்மெண்ட் அந்த லாங்குவேஜ் ஆயிரும் இந்த மாதிரிலாம் பண்ணால். क्योंकि राजभाषा केवल हिंदी भाषियों की नहीं बल्कि वो सारे देश की है. ஏன்னா ராஜ்பாஷா அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து வெறும் ஹிந்தி போல்னே வாலி சேத்திர இருக்குல்ல அந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து என்டையர் த்ரூ அவுட் இந்தியா இருக்குல்ல, என்டையர் இந்தியாவுக்காக லாங்குவேஜ் அது. ஸோ வந்து ஒரு சாரே தேஷ்கி லாங்குவேஜ் அது. ஓகே, அதுக்கடுத்தது ராஜ்காஜ் ததா சிக்ஷா கா ரூப். அதாவது ராஜ்காஜ்னா என்னது, அந்த கவர்மெண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதாவது பேப்பர் ஒர்க்கு, அந்த பேப்பர் ஒர்க்குக்கும் சிக்ஷா எஜுகேஷன்லேயும் இதனோட ரூப், இதனோட ஸ்வரூப், இதனோட ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்காஜ் ததா உச்ச शिक्षा कार्य के लिए हिंदी का स्वरूप வந்து घटाना अत्यंत आवश्यक है. அதாவது ஹிந்தி வந்து அதாவது உச்ச சிக்ஷான்றனால ஹையர் எஜுகேஷன்லேயும் ராஜ்காஜ் அஃபிஷியல் ஒர்க்லேயும் வந்து
ஹிந்தி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி திவஸ்னு ஒரு வார், அதாவது வீக்லி 1 டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த நாள் டோட்டல் எல்லா வேலையுமே ஹிந்தியில் நடக்கும். அதாவது டியூஸ்டேவா இல்லை தேர்ஸ்டேவா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த டே வந்து அது ஹிந்தி டே. அதாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து கம்பல்சரி டோட்டல் ஒர்க் வந்து ஹிந்தியில், ஏதாவது சிக்னல் எதுவாக இருந்தாலும் சரி டோட்டல் 100% வந்து அன்றைக்கி ஹிந்தியில் பண்ணணும். டோட்டலாக ஹிந்தியில் செய்யணும். அதாவது இப்போ ரேடியோ சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போயிட்டுருக்கு. அதை தவிர்த்து எதெல்லாம் அன்அவாய்டபுளோ அதை மட்டும் இங்கிலீஷில் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டோட்டல் பியூர் ஹிந்தியில் செய்யணும் அப்போ அந்த 1 டே. சரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காரிய தோடா கடின, இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபிர்பி வந்து அசம்பவ நையே, அதாவது கஷ்டம்தான், பட் அசம்பவனே அண்ணா அதாவது நடக்க முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு 1 டே வந்து நம்ம கம்பல்சரி ஹிந்தி பண்ணணும். பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் வந்து எப்படி சிக்னலில் வந்து அது வந்து டெலகிராமிக் ஃபார்மில் இருக்கிறது, அது ஹிந்தியில் பண்ண முடியாது, அது இங்கிலீஷில் தான் பண்ண முடியும். ஸோ டெலகிராமிக் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். கியூ கோடு பி கோடு அப்படி வச்சு பண்ணுவாங்க. டிட்டா டாடி டிட்டா டிடா டிட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, ஹிந்தியில் கிடையாது. ஸோ அதுக்கு வேறு வழி இல்லை. அதை விட்டுட்டு அதை கொஞ்சம் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் அன்அவாய்டபிளை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹிந்தியில் பண்ணுறது. இப்போ ஒரு நோட் ஷீட் போடணும் ஆஃபீஸில், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் பண்ணணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஹிந்தியில் பண்ணணும். அசம்பவனைன்னா அதாவது நடக்க முடியாதது அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் क्योंकि அதாவது பாரிபாஷிக் शब्दावली का प्रयोग देश भर में बढ़ना चाहिए. பாரிபாஷிக் டெர்மினாலஜி, அதாவது பாரிபாஷிக் சப்தாவளி அப்படின்றது டெர்மினாலஜிப்பா. அதாவது அந்த சொல் அகராதி இருக்குல்ல, அது வந்து அதனோட பிரயோகம் வந்து அதனோட உபயோகம் வந்து தேஷ் பர் மே படுனா செய்யனா, நாடு முழுக்க அதை வந்து பயன்படுத்தணும். அப்போ டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் அதுக்கெல்லாம் கனெக்டடு, அதாவது ஈக்குவலண்ட்டு ஹிந்தி, அதை ஹிந்தி என்ன வேர்டோ அது ஒரு ஹிந்தி வேர்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை நம்ம பிரயோகம் பண்ணணும் அதிகமாக. तब राजकाज हो या उच्च शिक्षा तथा वैज्ञानिक शिक्षा का कार्य வந்து और व्यवहार सरल बन जाएगा. அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக அதுக்கு அஃபிஷியல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலான்னா நம்ம ஹிந்தியை வந்து செஞ்சிடலாம். அதாவது விவகார் வந்து சரல் பஞ்சாய், ஹிந்தி காரிய ஒரு விவகார் வந்து சரல் பஞ்சாயகம் அப்படின்றான். அதுக்கு பரிபாஷிக் சப்தாவளி, அதாவது டெர்மினாலஜின்னு சொன்னேன். टर्मिनोलॉजी என்ன சொன்னேன், சொல் அதிகாரம். परिभाषिक शब्दावली में अधिकतर संस्कृत के तत्सम शब्दों का अधिक प्रयोग किया जाता है. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தத்சம் சப்தன்னு சொன்னேன்ல, தத்சம் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், தத்சம் அப்படின்றது வந்து டைரக்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட், அந்த சான்ஸ்கிரிட்லேருந்து டைரெக்டாக எடுத்த வேர்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபாஷிக் சப்த அந்த டெர்மினாலஜியில் நிறைய வேர்ட்ஸ் அதுதான் தத்சம் சப்தோं का अधिक प्रयोग किया जाता है, அதிகமாக இருக்கும். संस्कृत शब्दों में अंद प्रत्यय या उपसर्ग लगाकर इसका प्रयोग किया जाता है. அதாவது சன்ஸ்கிரிட்டில் இதில் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரிட்டில் வந்து லாங்குவேஜில் வந்து அதாவது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் தெரியல, அதாவது அந்த வேர்டோட அந்த லெட்டர்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது அந்த வேர்ட் டோட்டலாக மீனிங் சேஞ்ச் ஆகிரும். ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னே சேர்க்குறது சஃபிக்ஸ், அதான் ப்ரிஃபிக்ஸ்ன்றது வந்து பிரத்யயின்றோம், சஃபிக்ஸ் அப்படின்றத பிரத்யய் அப்படின்றான், उपसर्ग அப்படின்றத வந்து प्रीफिक्स அப்படின்னு சொல்கிறாங்க. प्रत्यय या उपसर्ग लगाकर इसका प्रयोग किया जाता है. इसके साथ वर्तमान साहित्य में प्रचलित शब्दों का अर्थात प्रयोग வந்து इस शब्दावली में उपयोग करना चाहिए. इसके साथனா அது டெர்மினாலஜி எடுத்துட்டோம், அதில் வந்து இதையும் ஜாயின் பண்ணோம். அதாவது வர்த்தமான் சாகித்யம் என்னது, இப்போ நடந்துகிட்ருக்கிற லிட்ரேச்சரில் இருக்கிற வேர்ட்ஸுங்கெல்லாம் फिलहाल जो हो रहा है ना उसका साहित्य में जो प्रचलित शब्द अदा ரொம்ப பாப்புலர் शब्दெல்லாம் வந்து इसे வந்து शब्दावली में उपयोग करना चाहिए ना, அந்த टर्मिनोलॉजी எல்லாம் யூஸ் பண்ணோம். इसके लिए हिंदी के वैज्ञानिक ग्रंथों से ही नहीं बल्कि अन्य प्रांतीय भाषाओं के ग्रंथ का भी लाभ उठाना चाहिए. வெறும் ஹிந்தி கிரந்து தான் புக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு மற்ற இந்தியன் லாங்குவேஜெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இருக்கிற சப்தாவளியில் இருக்கிற வேர்ட்ஸுங்கெலாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதாவது விஞ்ஞானிக் கிரந்தில் இருக்கிற அந்த பிராந்திய பாஷா, அதான ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கிற அந்த வேர்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம், கிரந்தம் அந்த புக்ஸ் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கபி லாப் ஊட்டானா செய்யினா அதில் இருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம்.
सुलभ सुगम और सजीव शब्द कहीं भी मिले उसे ले लेना चाहिए. ரொம்ப சுலப ஒரு சுகம் ஒரு சஜீவ் ரொம்ப ஈஸியாக ஒரு வேர்ட்ஸ் கிடைக்குதுன்னா அது எங்கே கிடைச்சாலும் சரி அந்த வேர்டு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வந்து தர்க்க சாஸ்திர, அதுக்கடுத்தது राजनीति शास्त्र, दंड नीति, गणित, ज्योतिष आदि के लिए प्राचीन ग्रंथों से शब्द का लाभ उठाना चाहिए. அதாவது प्राचीन கிரந்தம் சொன்னால் பழைய பிராச்சீன் ஏன்ஷியன்ட் புக்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து கிரந்தத்தில் இருந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டெர்மினாலஜி பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறது, இது ராஜ்நீதிக் சாஸ்திரம் என்னென்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸு, தண்ட நீதி, அதாவது லா, அது லா அண்ட் பனிஷ்மெண்ட்டு, கணிதம்னானது மேத்தமெட்டிக்ஸு, ஜோதிஷ்னானது ஆஸ்ட்ராலஜி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மற்ற அதாவது ஏன்ஷியன்ட் புக்கில் இருக்குல்ல அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், टर्मिनोलॉजी நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது पारिभाषिक शब्दावली को बनाने के लिए समितियाँ स्थापित करनी चाहिए. அதாவது டெர்மினாலஜி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சமித்தின்னா நிறைய கட்டன், அதாவது நிறைய வந்து குழுக்களை வந்து நம்ம அமைக்கணும். ஸ்தாபித் करनी चाहिएன்னா அதுக்கு குழுக்களை அமைச்சு அதை நம்ம வந்து இது செய்யணும். उनमें வந்து विभिन्न प्रवेश के सदस्यों को स्थान देना चाहिए. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது விபின்ன பிரதேஷ் கி சதஸ்யா, அதாவது வேறு வேறு இந்த ரீஜனல் லாங்குவேஜ்லாம் சொன்னது இருக்கு இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் இருந்து கூட சதஸ்யனா மெம்பர்ஸ், அதை வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு மெம்பராக அந்த குழுவில் போடணும். குழுவில் போட்டு நம்ம வந்து அந்த டெர்மினாலஜியை செய்யணும். அதுக்கப்புறம் उपसंहार முடிவுரை எப்படின்னா, हमारी राजभाषा जनसाधारण के व्यवहार की होनी चाहिए. நம்மளோட லாங்குவேஜ் அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஜன்சாதாரணா பப்ளிக் மாஸோட விவகாரம்னா அவங்க பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரு மொழியில் இருக்கணும். ராஜ்கீய ஒரு சிக்ஷா சம்பந்தித் விவகார் கி होनी चाहिए. அதாவது பொலிட்டிக்கலாகவோ அல்லது எஜுகேஷ்னலாகவோ நம்ம வந்து கரஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதே சமயத்தில் கத்திஷீல் ஹோனி சாயே, கத்திஷீல்னால் அதில் ஏதாவது ஒரு வேகம் இருக்கணும், ஒரு ஹல்சல் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, க்ஷமதா, ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த மாதிரி லாங்குவேஜாக இருக்கணும். हमारी राजभाषा का संबंध வந்து விபின்ன பிராந்திய பாஷாओं के साथ होना चाहिए. அந்த நம்மளோட ராஜபாஷானா ஹிந்தி, அதனோட சம்பந்தம் வந்து எல்லா அதாவது விபின்ன மற்ற இந்தியன் லாங்குவேஜெலாம் இருக்கு இல்லையா, பிராந்திய பாஷா, ரீஜனல் லாங்குவேஜ், அதனோட வந்து சம்பந்தம் இருக்கணும் அதுக்கு. தபி உஸ்கா க்ஷேத்திரம் வந்து வியாபக் और விஷால் பனேகா. அப்போ தான் அதனோட அந்த என்ன சொல்கிறது, அதாவது க்ஷேத்திரன்னா அதனோட ரீஜன், அதனோட அந்த அது பரவலாக அதை யூஸ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப வந்து காம்ப்ரஹென்சிவாக, ரொம்ப ப்ராடாக, ரொம்ப लंबा चौड़ा एरिया को कवर कर सकते हैं वो लैंग्वेज. अदावद पातीங்கன்னா इंडिया வந்து कश्मीर से लेके कन्याकुमारी तक, उधर गुजरात से लेकर के मणिपुर तक तो लंबा चौड़ा एरिया है. वो पूरा एरिया अगर कवर करना है, இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா அந்த லாங்குவேஜில் வந்து இந்த க்ஷமதா இருக்கணும். அதே சமயத்தில் மற்ற லாங்குவேஜில் இருந்தும் எல்லாத்தையும் நம்ம வந்து அரவணைச்சு போனால் அது பெஸ்ட்டாக இருக்கும்ன்றாங்க. ஓகே, see you in the next video.